ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் பயிர்க்கடன் வழங்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீம் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி மானிய கோரிக்கையின் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இணைய வழியில் பயிர்க்கடன் விண்ணப்பிக்கும் நடைமுறையும் விண்ணப்பித்த அன்று விவசாயிகளின் வங்கி கணக்கில் பயிர்க்கடனை நேரடியாக வழங்கும் நடைமுறையும் உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட்டு பின்னர் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது பயிர்க்கடனை பார்த்தா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதேமாரி அன்னைக்கே பார்த்தா அவங்களுக்கான அமௌண்ட் வங்கி கணக்கில் ஏறும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்த்தா இன்றைக்கி செயல்படுத்தியிருக்காங்க. இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாயிகள் பயிர்க்கடன் பெற ஆன்லைனில் விண்ணப்பித்து வங்கி கணக்கில் தொகை பெறும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் பெறும் இத்திட்டம் மூலம் அதிகபட்சம் 5 லட்சம் வரை கடன் பெற முடியும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா பயிர்க்கடன் திட்டத்துக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண அன்னைக்கே உங்களுக்கு வங்கி கணக்கு அமௌண்ட் ஏறிடும். இதுக்கு முன்னால் நீங்கள் பயிர்க்கடன் பெறுவதற்கு டைரெக்டாக கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோ சொசைட்டிக்கோ போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 7 days ஆகி தான் உங்கள் வங்கி கணக்கே அந்த அமௌண்ட் வரும். பட் இப்போ அப்படி இல்லை, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றே உங்களுடைய வங்கி கணக்கு அமௌண்ட்டை செலுத்திடுறாங்க. உங்களுடைய சிட்டா அடங்கல் காப்பி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக அதுக்கான ஆப்ஷன்ஸை இன்றைக்கி தொடங்கி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு முதற்கட்டமாக உங்களுக்கு இந்த இடத்துல தருமபுரியில் தொடங்கி வச்சுருக்காங்க. போக போக எல்லா மாவட்டத்துக்கும் செயல்படும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வெப்சைட் பொறுத்தவரைக்கும் இதாங்க rcs.tngov.in/loan. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு அந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக இந்த 5 லட்ச ரூபாய் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு மொதல் ஆப்ஷன்லேயே ஃப்ளாஷ் நியூஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான ஆப்ஷன் உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் பயிர்க்கடன் விண்ணப்பம்னு கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு அந்த அப்ளை நவ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். சில போயிட்டு டிஸ்ட்ரிக் என்ன, உங்கள் தாலுக்கு என்ன, எந்த சொசைட்டி, ஆதார் நம்பர் என்ன, அதேமாரி விண்ணப்பதாரர் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, கல்வி தகுதி, திருமண நிலை என்ன, அதுமாரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஃபில் பண்ணிட்டு அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அதையும் ஃபில் பண்ணிட்டு லோன் டீட்டெயில்ஸ், ஸோ இதில் போயிட்டு தான் உங்களுக்கான லோன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ முதல்ல என்னமான ஷூரிட்டியா லேண்டு மார்டேஜ் மூலமாகவா ஜொல் அடமானமானு கேட்டிருக்காங்க. அதேமாரி நில வகை என்ன, லேண்ட் ரெஜிஸ்டரா, லேண்ட் ஓனர் ஆதார் நம்பர் என்ன, அந்த லேண்டு எந்த தாலுக்கில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த ரெவென்யூ வில்லேஜில் இருக்குது, உங்களுக்கான சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, ஸோ நில வகை என்னமான நிலம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பரப்பு வச்சுருக்கீங்க, அது எல்லாமே ஃபில் பண்ணும். கடன் கோருவதற்கான விவரம், லோன் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாமே நான் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த அப்ளை சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த சொசைட்டிக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்த அன்றைக்கி உங்களுக்கான பயிர்க்கடனுக்கான அமௌண்ட்டை உங்கள் வங்கியில் ஏற்றிடுவாங்க. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இன்றைக்கி நடைமுறை பண்ணியிருக்காங்க. போக போக எல்லா மாவட்டத்துக்கும் சேருங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக சீக்கிரமாக பண்ணுறாங்க அப்படின்ற மாரி. இப்போதைக்கு இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்கீம் எப்படி இருக்குது இல்லைன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.